ஒரு சிறிய கிராமத்தில் யூசுப் என்ற 8 வயது சிறுவன் வாழ்ந்து வந்தான். மண் வீடுகள், தென்னை மரங்கள் சூழ்ந்த அந்த கிராமம் காலை நேரத்தில் மிகவும் அமைதியாக இருக்கும். வெள்ளை குர்தா, வெள்ளை துப்பி அணிந்து சிறிய துணிப்பையை தோளில் போட்டுக்கொண்டு யூசுப் வீட்டின் முன் நின்றான். அவனுடன் அவன் தந்தையும் தொழுகைக்கு தயாராக இருந்தார். யூசுப் தந்தையுடன் சேர்ந்து பள்ளிவாசலை நோக்கி நடந்தான். கிராமச் சாலை வெறிச்சோடி அமைதியாக இருந்தது. அந்த வழியில் சாலையோரத்தில் ஒரு முதியவர் உட்கார்ந்திருந்தார். அவர் மிகவும் பலவீனமாகவும் தாகத்தால் நடுங்கிக் கொண்டும் இருந்தார். அழுக்கான கிழிந்த பழுப்பு நிற உடைகள் அணிந்திருந்தார். அவரின் முகத்தில் சோர்வும் வேதனையும் தெளிவாக தெரிந்தது. யூசுப் அவரை பார்த்தவுடன் நின்றுவிட்டான். அப்பா, அவர் மிகவும் தாகமாக இருக்கிறார் என்று யூசுப் கவலையுடன் சொன்னான். யூசுப் தன் துணிப்பையில் இருந்த தண்ணீர் பாட்டிலை கெடுத்தான். மெதுவாக அந்த முதியவரிடம் சென்று தண்ணீரை கொடுத்தான். யூசுப்பின் கண்களில் கருணை ஒளிந்தது. முதியவர் நடுங்கும் கைகளால் தண்ணீரை பிடித்து குடித்தார். தண்ணீர் குடித்ததும் அவரின் முகத்தில் நிம்மதி தெரிந்தது. அவர் கண்களில் கண்ணீர் மல்க யூசுப்பை ஆசீர்வதித்தார். யூசுப் அமைதியான புன்னகையுடன் நின்றான். அவன் தந்தையின் முகத்தில் பெருமை வெளிப்பட்டது. அவர்கள் மீண்டும் பள்ளிவாசலை நோக்கி நடந்தார்கள். தொழுகைக்கு சிறிது தாமதமாகினாலும் யூசுப்பின் மனம் மிகவும் அமைதியாக இருந்தது. காலை சூரிய ஒளி சாலையை ஒளிரச் செய்தது. யூசுப் மனதில் ஒரு இனிய சந்தோஷம் இருந்தது. பள்ளிவாசலுக்குள் யூசுப் மற்றவர்களுடன் சேர்ந்து தொழுகையில் நின்றான். முழு இடமும் ஆன்மீக அமைதியால் நிரம்பியிருந்தது. இமாம் உரையாற்றினார். பசித்தவர்க்கு உணவு கொடுப்பதும் தாகமுள்ளவர்க்கு தண்ணீர் கொடுப்பதும் அல்லாஹுக்கு மிகவும் பிடித்த செயல்கள் என்று அவர் கூறினார். அந்த வார்த்தைகள் யூசுப்பின் மனதை தொட்டன. அவன் முதியவரை நினைத்து இதயம் நிறைந்த நிம்மதியை உணர்ந்தான். யூசுப்பின் முகத்தில் மென்மையான புன்னகை மலர்ந்தது. அவன் ஒரு முக்கியமான பாடத்தை உணர்ந்தான். தொழுகை என்பது வார்த்தைகள் மட்டுமல்ல, நல்லொழுக்கமும் கருணையும் தான் உண்மையான இபாதத். அந்த நாள் முதல் யூசுப் எப்போதும் பிறருக்கு உதவ வேண்டும் என்று முடிவு செய்தான். அவனின் சிறிய செயல் ஒரு பெரிய பாடமாக மாறியது.